வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 21 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லி வந்துட்டு நேரா ஈஸ்வரியோட ரூமுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு கலர் பேக் எடுத்துட்டு வெளியில வராங்க. இத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. சித்தி இந்த நேரத்துல அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்து என்ன எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அந்த வில்லி வந்து நேரா அவங்க ஹஸ்பண்ட போய் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு அந்த பேக கொடுக்கறாங்க. அவரு கேக்குறாரு, இது என்னது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அதை திறந்து பாருங்க அப்படின்னு. அப்ப அவரும் சரி அப்படின்ட்டு திறந்து பாக்குறாரு. பார்த்தா உள்ளார வந்துட்டு கட்டு கட்டா பணம் இருக்கு. அதை பார்த்ததும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவரு பொண்டாட்டிய பார்த்து, என்னடி இது இவ்வளவு பணம் இருக்கு ஏது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அத பத்தி நீங்க கேட்க வேணாம். இந்த பணம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கலந்துக்கலாம்ல, அதனால இந்த பணத்தை நீங்க கொண்டு போய் கட்டி எப்படியாவது ஜெயிச்சிருங்க. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நடக்க போற அந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அவரும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள, செங்கல் சூளையிலிருந்து வர வேண்டிய கணக்குகள் எல்லாமே வந்துருச்சா? ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் வந்துருச்சு அத்தை. புதுசா கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்கல்ல, அத பத்தின ஒரு சில விஷயங்களும் வந்திருக்கு. அத பத்தி உங்ககிட்ட நான் டீட்டெயில்ஸ் தரேன் அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரெண்டு மேனேஜர் வராங்க. வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், இது மாதிரி புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல, சோ அது வேலை பார்க்கறதுக்காக நிறைய பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சில ஏஜென்ட்டுகளுக்கும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சோ அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இப்ப கொஞ்சம் சமாளிச்சிருவோம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு பணத்தை எடுக்க போறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள பணம் இல்ல. இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்க இருந்த பணம் அப்படி எங்க போனுச்சு அப்படின்ட்டு அங்கேயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு நேரா அந்த மேனேஜர் ரெண்டு பேரையும் பார்த்து, உங்களுக்கு நான் பணத்தை கொஞ்சம் லேட்டா தரேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஈஸ்வரி வெறும் கையோட வந்ததை பார்த்துட்டு ராஜா கேக்குறாரு, என்னம்மா பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போன, இப்ப வெளியில வர நீ வெறும் கையோட வந்திருக்க, என்னாச்சுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க வீட்டுக்குள்ள இருந்த பணத்தை காணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. ராஜா கேக்குறாரு, என்னம்மா இப்படி சொல்ற, ரூமுக்குள்ள சரியா பாத்தியா, ரூமுக்குள்ளதாம்மா பணம் இருக்கும், எங்க போயிட போகுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, வீட்டுக்குள்ள உள்ள பணம் எங்க போக போகுது? அப்பதான் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, அதான் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அப்புறமா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அதே நேரத்துல வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, அந்த பணத்தை யாரு எடுத்தா இப்படின்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற, அந்த பணத்தை யாரு எடுத்தா அப்படின்னு உனக்கு தெரியுமா? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா வேற யாரு, அந்த நிக்கராணி உன்னோட மாப்பிள்ள, அவன் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான். இது கேட்டதும் ராஜா செம டென்ஷன் ஆகி, என்ன பேச்சு பேசுற, மாப்பிள்ளைக்கு கொஞ்சமாவது நீ மரியாதை கொடுத்து பேசுறியா? அவரு போய் பணத்தை எடுத்தாரு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவரு மேல பழி சொல்ற, இதுக்கு மேல அவர் மேல கொஞ்சம் நீ பழி சொன்னியானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, மாமா கோவப்படாதீங்க மாமா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, சந்திரா பேசுறா அப்படிங்கறதுக்காக எல்லாம் நான் இப்ப கோவப்படல மாப்பிள்ள, இப்போதைக்கு வந்துட்டு இந்த பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா காலையிலே சித்தி தான் உங்க ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க ஒரு பேக்ல துணியோட. இத பார்த்ததும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவன் நம்மள பாத்துருப்பா போலயே, எப்படி சமாளிக்கிறது, சரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அக்காவோட ரூமுக்குள்ள இருந்து அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்துட்டு வந்தேன் அனாதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இது கேட்டதும் ஹீரோயினும், ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள மாட்டிப்போம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
அப்பதான் ஹீரோ டக்குன்னு அத்தை, போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி தான் தவறா பேசுவாங்க. அதனால இப்போதைக்கு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், நானே அந்த பணத்தை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் உடனேயே ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்கட்ட, அந்த பஞ்சாயத்துக்கு வேற போக வேண்டியது இருக்கு, அந்த வைத்தியரை நிக்க வச்சுட்டு வரோம். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சகல எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நேரா பஞ்சாயத்துல அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, வைத்தியர் 20,000 பணம் கட்டி இந்த பஞ்சாயத்துல சேர்ந்திருக்காரு. அவருதான் நாளைக்கு இந்த தலைவர் பதவிக்கு நிக்க போறாரு. அவரை எதிர்த்து யாரும் நிக்க கூடாது, இது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சகலை கிட்ட அந்த 20 லட்சம் பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? சகல சொல்றாரு, அந்த 20 லட்சம் பணத்தை வச்சு இந்த கிராமத்துக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. தண்ணி பைப்பு போடுறது, ரோடு சீரமைக்கிறது அப்படின்னு நிறையவே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவரு இப்ப பணத்தை கட்டி நிக்கிறாருல்ல, இவருக்கு ஆப்போசிட்டா யாருமே நிக்க கூடாது, அதுதான் ரூல்ஸே. அப்படி நின்னா இந்த பஞ்சாயத்துல உள்ளவங்களை எதிர்க்கிற மாதிரி. இது கேட்டதும் ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் கேக்குறாரு, சரி வைத்தியரை எதிர்த்து யாராவது நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஐயா, இது மாதிரி ஈஸ்வரி அம்மா வைத்தியரே நிக்க வச்சிருக்காங்க, அவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் கிடையாது. அதோட ஈஸ்வரி அம்மா கண்டிப்பா இந்த ஊரை நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்க கண்டிப்பா அவங்களை எதிர்த்து நிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு அந்த தலைவர் சொல்றாரு, சரி இது மாதிரி இனிமே யாரும் நிக்க கூடாது, வைத்தியர் தான் 20 லட்சம் பணம் கட்டி நின்னுட்டாரு, நாளைக்கு வந்துட்டு அவரு பதவியில நிப்பாரு, அவரை எதிர்த்து யாரும் நிக்க கூடாது, பஞ்சாயத்துக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் அந்த இடத்துல அந்த சிவனாண்டி வராரு. ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்து தலைவர்கள் சிவனாண்டியை பார்த்துட்டு, என்ன சிவனாண்டி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நானே இந்த பதவியில நிக்க போறேன். இது கேட்டதும் அவங்க கேக்குறாங்க, என்ன சிவனாண்டி சொல்ற? 20 லட்சம் பணம் கட்டியிருக்காங்க, அதை விட அதிகமா உன்னால பணம் கட்ட முடியுமா? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நான் 50 லட்சம் பணம் கட்டுறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த தலைவர்கள் சொல்றாங்க, 50 லட்சம் பணமா? சிவனாண்டி சொல்றாரு, ஆமா, 50 லட்சம் நான் பணத்தை கட்டுறேன், என்ன தலைவரா தேர்ந்தெடுங்க. இதை கேட்டதும் அவங்க நேரா வைத்தியரை பார்த்து, என்ன வைத்தியரே, 20 லட்சம் பணம் தான் நீங்க தரேன்னு சொல்றீங்க, சிவனாண்டி 50 லட்சம் பணம் தரேன்னு சொல்றான், நீங்க இதுக்கு மேலேயும் பணம் கட்டுறீங்களா? உடனே வைத்தியர் சொல்றாரு, என்கிட்ட அதை விட அதிகமான பணமெல்லாம் இல்ல, 20 லட்சம் மட்டும்தான் இருக்கு. உடனே தலைவர்கள் சொல்றாங்க, சரி, சிவனாண்டி தான் பஞ்சாயத்துக்கு அதிகமான பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டான், நாளைக்கு சிவனாண்டி தான் தலைவர் பதவிக்கு நிக்க போறான், அவனை எதிர்த்து யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போடுறாங்க. அதே நேரம் சகல இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப 50 லட்சம் பணத்தை எடுத்து கொண்டு போய் கண்டிப்பா சின்ன மாமியார் இவன்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதோட சிவனாண்டி நேரா அந்த ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னப்பா, நான் இந்த பதவியில நிப்பேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையில, நான் இந்த பதவியில நின்ன பிறகு ஃபர்ஸ்ட் நான் பழிவாங்க போறது உன் குடும்பத்தை தான், ஈஸ்வரிய நான் 0 ஆக்கிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு அந்த சிவனாண்டி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டுட்டு சகல ரொம்ப அதிர்ச்சியாகி, இங்க பாரு சகல, இவன் மட்டும் தலைவர் பதவிக்கு நின்று ஜெயிச்சான்னு வச்சுக்கீங்க, இந்த ஊரு கெட்டு நாசமா போயிரும், இவன் அதோட நம்ம குடும்பத்தை வேற பழி வாங்குறேன்னு சொல்றான், இப்ப என்ன பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஏதாவது ஒரு வழி பண்ணிதான் ஆகணும், இவனை இந்த போட்டியில நிக்க வச்சாலும் இவனை எதிர்த்து இன்னொருத்தவங்களை நிக்க வைக்கணும், அப்பதான் இவங்கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாற்ற முடியும். சரி, இதுக்கு இது ஒரு வழி பண்ணணும், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, பஞ்சாயத்துல வைத்தியர் நின்னாருல, அவரை எதிர்த்து யாரும் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல, அவரு தானே நாளைக்கு பதவியில நிக்க போறாரு. அப்ப சகல சொல்றாரு, இல்லத்த, அங்க ரொம்ப பெரிய குழப்பம் நடந்துட்டு. இதை கேட்டதும் அவங்க அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க, என்னாச்சு மாப்பிள்ள, நம்மளை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சகல சொல்றாரு, அத்தை, நம்மளை எதிர்த்து நின்னதே வேற யாரும் இல்லத்த, அந்த சிவனாண்டி தான், அவன் தான் நிக்கிறான் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்பதான் நம்ம வெளியே சொல்றாங்க, அக்கா, அவனுக்கு ஏதுக்கு 50 லட்சம் பணம், கண்டிப்பா உன் மாப்பிள்ள தான் கொண்டு போய் கொடுத்திருப்பான், நான் தான் அப்பவே சொன்னேனே,
இது கேட்டதும் அந்த சகல சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க ரொம்ப மோசமா வந்துட்டு மாப்பிள்ளை மேல நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? இங்க பாருங்க, மாப்பிள்ளையெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா பேசுறாரு. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடுங்க, இப்ப என்ன பண்றது? அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அந்த மாதிரி ஒருத்தன் இப்ப பதவியில நின்னு அவன் மட்டும் தலைவர் ஆனான்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அவன் இந்த ஊருக்கும் எதுவுமே செய்ய மாட்டான். இந்த ஊர்ல நிறைய கெட்டது நடக்க ஆரம்பிக்கும். அதோட அவன் இன்னைக்கு எங்க 2 பேருக்கிட்டையும் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அவன்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நீங்க அந்த பதவியில நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, என்னடா இது ஈஸ்வரியா பதவியில நிக்க சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு அதிர்ச்சியான அந்த சந்திரா சொல்றாங்க, அக்கா உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட ஒத்து வராது. உனக்கு உன் பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், எந்தவித பிரச்சனையும் இல்லாம. அதோட எல்லாருமே சேர்ந்து இப்ப அந்த சிவனாண்டிய தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கு ஆப்போசிட்டா நீ போய் நின்னு வச்சுக்கேங்க, அப்புறம் இந்த ஊர் மக்களை நீ எதிர்க்கிற மாதிரி இருக்கும், ஊரு கட்டுப்பாட்டையும் எதிர்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாரும் கோவப்பட்டுக்கிட்டு உனக்கு வந்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால நீ போய் நிக்கிறது வேஸ்ட்டுக்கா, நீ நிக்காதக்கா, உனக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜா மயிலு சொல்றாரு, என்னத்தை எப்படி சொல்றீங்க? இங்க உள்ள எல்லாருமே வந்துட்டு எப்படியாவது அத்தை ஜெயிச்சிருவாங்க, மக்கள் முன்னிலையில அத்தைக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆதரவா பேசுறோம். ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? அத்தை நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க அத்தை, அது கொஞ்சம் கூட உங்க தங்கச்சிக்கு தெரியவே இல்லை. அப்பதான் ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, நீ அந்த போட்டியில கலந்துக்க. இந்த சிவனாண்டி மாதிரி ஒருத்தன் அவன் மட்டும் இங்க வந்துட்டு தலைவனா வந்தான்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நம்ம யாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அவன் கண்டிப்பா வந்துட்டு நம்மளை பழிவாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவான், ஒன்னு அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். இப்ப ரீசெண்டா நம்ம ஊருக்கு ஒரு கம்பெனி வரப்போகுது அப்படின்னு சொன்னியல்ல, அந்த கம்பெனிய கூட அவன் ஒழுங்கா நடத்த விட மாட்டான், நிறைய லஞ்சம் கேட்பான். சோ அவனை எதிர்த்து நீ நல்லபடியா இந்த கம்பெனி எல்லாம் தொடங்கணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ அந்த போட்டியில கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிச்சதை பார்த்துட்டு அந்த வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அக்கா கரிய மனசு மாத்திருவாங்க போலயே அப்படின்னு டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் நம்ம ரோஹிணி சொல்றாங்க, அம்மா நீங்க மட்டும் அந்த போட்டியில நின்னீங்கன்னா இந்த உள்ள கிராம பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முன் உதாரணமா இருக்கும். நீங்க அந்த போட்டியில நின்று ஜெயிச்சீங்கன்னா அது எங்களுக்கும் ரொம்ப பெருமை. அடுத்ததா ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க அந்த போட்டியில கலந்துக்கோங்கம்மா, நீங்க ஜெயிச்சிறது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெருமை தெரியுமா? அதோட துர்காவோட கல்யாணத்தை பத்தி தானே யோசிக்கிறீங்க, துர்காவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு ஆதரவா பேசுறாங்க. எல்லாரும் ஆதரவா பேசுறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்குது. வில்லி சொல்றாங்க, அக்கா உன் பொண்ணுங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. இங்க பாருக்கா, நீ அந்த போட்டியில கலந்துக்க வேணாக்கா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்தா ஒரு நிமிஷம் இரு, மாப்பிள்ள சொல்றத நினைச்சு பார்த்தா ஒரு வகையில கரெக்டா தான். நான் மட்டும் இப்ப அந்த போட்டியில கலந்துக்காம இருந்தேன்னு வச்சுக்க, அந்த சிவனாண்டி அந்த போட்டியில கலந்துகிட்டு தலைவர் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு அவன் எந்தவித நல்லதும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் அவனை எதிர்த்தும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மக்களுக்காக கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆனா அதுவும் இல்லாம போயிரும். அதனால நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அவனை தோற்கடிச்சு நான் ஜெயிக்கிறது தான் நல்லது. அதுவும் என் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் முன்னாடி நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மாசா பேசுறாங்க. ஈஸ்வரி பேசினதை பார்த்துட்டு சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, அக்கா இந்த போட்டியில நிக்கிறேன்னு சொல்லிட்டாலே, நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து
புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். புது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.